அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டி புதுசாக வாங்கி பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சு. வீடியோ இப்போ தான் போகலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வண்டி முன்னாடி ஓட்டினதில்லை, ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போகலான்ட்டு 1 மாதம் கழிச்சு வீடியோ போடுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வண்டியை வந்து நாங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண சொல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து இஎம்ஐயில் தானே வாங்கினீங்க, வந்து இது வந்து எப்படி இஎம்ஐ கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இஎம்ஐ பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாங்கள் வந்து கட்டுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல புரிஞ்சுங்க. இது வந்து நோ இஎம்ஐ, நெட் கேஷ் பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ரோடு எல்லாமே சேர்த்து நம்ம கைக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா 1,18,000 நம்ம வந்து வண்டி வாங்கினோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வண்டி வந்து நிறைய வண்டி நாங்கள் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். அது வந்து ஒரு லேடிஸுக்கு கம்பல்மெண்ட்டாக எந்த வண்டி இருக்கும், ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு எந்த வண்டி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வண்டியை இவங்க செலக்ட் பண்ணாங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த வண்டியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இவர் ஏற்கனவே பெரிய வண்டி வச்சுருக்காரு. நாங்கள் எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு பேக்கில் எதனா வாங்கினா முன்னாடி வைக்கணும், அப்புறம் சைடில் மாட்டு அது திட்டினே வருவார், எவ்வளோ பேக் தான் எடுத்துன்னு வருவோம் மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னா. அதெல்லாம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா இடம் அகலமாக இருக்குது, பொருள்லாம் வச்சுட்டு வரலாம். அது மாதிரி டிக்கிலையும் உள்ள இடம் இருக்குது. அம்மா வீட்டுக்கு கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். விழுப்புரத்துலேருந்து நிறைய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக் முன்னாடி அடுக்கி வச்சுட்டு வந்தேன். இது அகலமாக இருக்குது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா வெயிட்டும் அதிகமாக இருக்குது, 100 கிலோ பார்த்திங்கன்னா இது வெயிட்டு. பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. குழந்தைங்கலேருந்தே நான் வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பசங்க பெருசாகவும் ஆகிட்டாங்க. பின்னாடி 2 பேர் உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு போகலாம், வண்டி வெயிட் நல்லா இருந்தால் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வண்டி செலக்ட் பண்ணேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக 2024 இருக்கக்கூடிய ஆக்டிவா 125 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பைக். இதில் வந்து 125 சிசி இது. இதில் வந்து 110 சிசியும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பிக்கப் லேட்டாக இருக்கும், ஆனால் மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னாங்க. இது கொஞ்சம் மைலேஜ் மீடியமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து சிசி நல்லா இருக்கும்னாங்க. மேக்ஸிமம் வந்து இது மாதிரியான வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் சிசி நல்லா இருக்கும் அப்படின்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 125 சிசி வண்டியை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். அப்படி தானே? இந்த கலர் எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? கலர் பார்த்திங்கன்னா எனக்கு பிளாக் தான் வேணும் பசங்களாம் கேட்டாங்க, ஆனால் பிளாக் அப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த கலர் ரொம்ப இது மெரூன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்னது பாசிட்டிவ் அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தரும். அதனால ஒரு குங்கும கலர்ன்றதால ஒரு மங்களகரமான கலர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி அவருக்கு பிடிச்ச கலரே நான் வாங்கிக்கினேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறது போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணது வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளூ கலர் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவா 125 சிசியில் இல்லை, 110 சிசி தான் இருந்து. சரி அதனால் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அடுத்ததாக செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான கலராக இருக்குன்றதால நம்ம இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் லேடிஸு ஜென்ஸு யாருன்னா ஓட்டலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆன பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கூட இதை வந்து ஈஸியாக ஓட்ட முடியும். கண்டிப்பாக இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவை, ஹெல்மெட் கண்டிப்பாக இருக்கணும், 2 பேருமே ஹெல்மெட் போடணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னும்போது ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு அப்புறம் வந்து ஒரு குழந்தை தாராளமாக வந்து போகிறதுக்கு இடம் நல்லாவே வசதியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா ஸ்டார்ட் ஆகாது, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் டூம் லைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஒயிட் வந்து லைட் வந்து ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பகல் டைம்லையும் நைட் டைம்லையும் ஆஃப் பண்ண முடியாது. வேணா வந்து பகல் டைமில் டல் பண்ணிக்கலாம், நைட் டைமில் பிரைட் பண்ணிக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இவங்க தான் ஓட்டியிருப்பாங்க. எப்படி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு? எப்படி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு? பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டுமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. அது மாதிரி பிரேக்லாம் டக்குனா பிடிச்ச பிரேக்லாம் நல்லா டக்குனா நிற்கிது. அந்த மாதிரி நம்ம வண்டி ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் மோடு இருக்குது. நான் வண்டி வாங்க சொல்ல அவங்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. இது கொஞ்சம் 1 மாதம் ஓடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே இதில் ஆப்ஷன்லாம் தெரியுது. இது ஆட்டோமேட்டிக் வச்சுட்டோம் அப்போ நம்ம எதாவது டிராஃபிக்கில் நின்னோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது. அப்படி ஆஃப் வேணாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் கொடுக்கும்போது திருப்பியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. ஓகே, சப்போஸ் நம்ம வந்து ஒரு ரொம்ப தூரமான ஒரு பயணத்தில் போகிறோம் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. உள்ள ஒரு சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம் போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக்ன்றது ஆனில் வச்சு தான் நல்லது. நம்ம ஆட்டோமேட்டிக் வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் ஏன்ற க்ரீன் கலர் லைட் எரியும், அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுவிச்சஸ்லாம் எப்படிமா இருக்குது உங்களுக்கு? கை கட்டுற தூரத்தில் இருக்குங்களா? நல்லா தான் இருக்குது. இது ஓட்டுனே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரேக்கும் நல்லா கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஆரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது கைக்கு எனக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பேன். வண்டி வாங்கிட்டோடனே தான் நினச்சேன் கொஞ்சம் உயரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கையெல்லாம் கரெக்டாக தான் எட்டுது. விரல் கொஞ்சம் வந்து மீடியமான சைஸில் இருக்கணும், கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஜென்ஸ்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்துடும். லேடிஸ்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்னர்லாம் வருது.
மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு குறைன்னு கூட சொல்லலாம். நம்ம இது வந்து லெஃப்ட் ரைட் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து வண்டியில் வந்து எனக்கு சேர்ந்து சவுண்டு வரும், பீப் சவுண்டு வரும். இதில் பீப் சவுண்டு வரலன்றதால நம்ம இந்த லைட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத யாருன்னா பார்த்து சொன்னாலோ இல்லை நம்ம இந்த சிம்பிள் இங்கே இருக்கும், இங்கே வந்து லெஃப்ட் இங்கே ரைட் காமிக்கும், அப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, அது மாதிரி இருக்குது. அதில் மிரர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா வந்து கரெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே தெரியுது. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸ்ப்ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு வண்டி. அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பின்னாடி வர வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்காது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி வர வண்டி ஃபுல் வியூ நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துலையுமே கிடைக்குதுன்னும் போது நம்ம தைரியமாக வண்டி பார்த்து ஓட்ட முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டச்சே இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டினா ரொம்ப ஈஸியாக ஓட்டக்கூடிய அளவில் தான் அதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம டிராஃபிக்கில் நிற்கணும் போது பார்த்தீங்கன்னா 2 காலை ஊனி நிற்கணும்லாம் கிடையாது, ஒரு காலை ஊனவே போதும். அந்தளவுக்கு வெயிட் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ரொம்பலாம் வந்து அப்படியே வெயிட் தள்ளுற மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா இது வந்து உங்களுக்கு லைஃப் வரும், வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் நல்ல லைஃப் தரும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் வாரண்ட்டி எல்லாமே இருக்கிறதுனால வந்து நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கனாங்க. அது இல்லாமல் நம்ம வண்டி வாங்குறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 நாள் 4 நாளில் பண்ணோம். யூடியூப் இது மாதிரி சம்மந்தமான இடத்துலாம் நம்ம சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்ணில் பார்க்குறதுலாம் ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறது. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ ஒரு இடத்துக்கு ராணிப்பேட்டிலேருந்து வேலூர் போகிறோம்னாக்கா எவ்வளோ வண்டி வந்து அதிகமான வண்டி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்டிவா தான், இந்த வண்டி கிடையாது, ஆனால் ஆக்டிவான்ற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி பார்த்தோம். அதனால தான் சரி ஹோண்டா ஆக்டிவா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா வாங்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 2 ஆப்ஷனும் கொடுத்தாங்க, ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம், நெட் கேஷும் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. நம்ம நெட் கேஷே பண்ணிடுறோம் சொல்லிட்டு நெட் கேஷ்லேயே பண்ணனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 1,18,000 இந்த வண்டி நமக்கு கைக்கு கிடைச்சிது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இது வந்து பிப்ரவரி மாதம் அப்படி வாங்கின டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் இருந்தது. இங்கே இப்போ வீடியோ பார்க்க சொல்ல வந்து ஒன்றும் ரேட் ஏறி இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அது வந்து மேபி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குது. வீட்டில் குழந்தைங்களாம் இருந்துச்சு, மேரேஜ் ஆகிட்டு ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்காது, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகணுன்னு ஒரு சிலவங்க வண்டி வாங்கி தருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 17 வருஷம் முடிய போகுது, வண்டி இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த வண்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்லாம் கஷ்டப்படுவாங்க. இப்போ வாங்கினதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் இப்போ பசங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, திடீர்னு ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க விட்டு எங்கேயாவது இவங்க வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா திடீர்னு ஜுரம் ஏதாவது ஒரு மாதிரி அலர்ஜி மாரி குழந்தைங்களுக்கு வந்துடும், திடீர்னு உடம்பு சரியில்லை கூட்டின்னு போனோம் அப்படின்னா யாரையாவது கூப்பிடணும். அதுமாதிரி வண்டி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் லேடிஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படின்னா வண்டி எதுக்கு வீட்டில் தானே இருக்கா அப்படின்வாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு எங்கேயாவது அர்ஜென்ட்டு கூட்டின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டி இருக்கணும் வீட்டில் லேடிஸ்க்கு. அதுதான் கேட்டுக்கிறேன். இது வந்து சென்டிமெண்ட்டு ஒரு கிரிஞ்சியான வீடியோ, இதை பார்த்து நீங்கள் அழுதுறாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா, குழந்தைங்களாம் இருக்காங்கனாக்கா நம்ம வெளியெல்லாம் ஒர்க்லாம் போயிடுவோம். அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு வண்டி இருக்குது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு நம்ம அவுட்டரில் இருக்கோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து எமர்ஜென்சிக்கு இது மாதிரி வண்டி இருக்குது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வண்டி வந்து வாங்குறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பணம் சோர்ஸ் வேணும் இல்லையா. கண்டிப்பாக வந்து ஒரு மைவி3ன்னு ஒரு நிறுவனம் இல்லை அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து இது வரைக்குமாச்சும் நாங்கள் வாங்கியிருப்போமா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஒரு இஎம்ஐ அது மாதிரியான விஷயம்லாம் போட்டு தான் நம்ம வந்து நம்ம வண்டியெலாம் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம மைவி3 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வண்டியை வந்து எங்களால் வந்து நெட் கேஷாக ஒரே சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து பார்த்து அன்றைக்கே வாங்கிட்டு வர முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு நெகிழ்வான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைவி3க்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். வாழ்க மைவி3. மைவி3 இன்னும் இணையாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து நான் நம்பர் தரேன், அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி இணைஞ்சிக்கங்க. ஒரு ஃப்ரீ ஜாப் தான் அது, ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் வாய்ப்பு. உள்ளே வந்து பாருங்கள். இந்த நிறுவனத்துடைய பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பல பேர் பண்ண முடியாமல் விட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. மைவி3 பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் போய் பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறோம். சரிம்மா, ஓகே. இந்த வண்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேக்ஸிமம் என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம்? என்ன பர்பஸ்னால் நம்ம இது சிலிண்டர் ஏதாவது எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா சிலிண்டர் கரெக்டாக உட்காருது, நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி இவர் அடிக்கடி கேமராலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியிலலாம் போவார் கல்யாணத்துக்குலாம். அப்போ பார்த்திங்கன்னா கேமரா ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேலே வச்சுன்னு வருவார், ரொம்ப திருப்பறதுக்கு ஹேண்ட் எல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அவர் வெயிட்லாம் முன்னாடி வச்சுன்னு போகும்போது. அதனாலே நான் முக்கியமாக இந்த வண்டி வாங்க சொன்னது. முன்னாடி பார்த்திங்கன்னா வெயிட்லாம் நல்லா தாங்கும்னு சொன்னாங்க. அதனால் முன்னாடி நல்லா அந்த கேமராவோட ஸ்டாண்டு, லைட் ஸ்டாண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேக்காக தூக்கின்னு போவார், முன்னாடி வச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நான் இது செலக்ட் பண்ணேன். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன டேஷ்போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்லாம் இருக்கக்கூடிய டேஷ்போர்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி டேஷ்போர்டு. இதில் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி செல்ஃபோனு பர்ஸ் வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆபத்தான விஷயம். அப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து உள்ளே இருக்க டிக்கிக்குள்ளே இடம் இருக்காங்க வச்சுக்கலாம். எமர்ஜென்சியாக நம்ம பண்ண போகணும் போது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன், எந்த ஒரு லாக்கும் இல்லை, அப்படியே மேலே இருக்குது. நம்ம வேணால் இங்கே வாட்டர் கேன் வச்சுக்கலாம், தண்ணி குடிக்கிறது வாட்டர் கேன் வச்சுக்கலாம், இல்லை வேறு
வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன சீட்டுஸ் எதனா இருக்கு இல்லையா, சின்ன எதனா பேப்பர்ஸ் எதனா இருக்குது, நம்ம எமர்ஜென்சி எதனா பொருள் மளிகை சாமான் ஐட்டம் இருக்குன்னா அது மாதிரி பொருள் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து சில்லறை எதனா ₹1 ₹2 யாருன்னா நம்ம வந்து போகிறவங்களுக்கு யாராச்சும் நம்ம கொடுப்போம் இல்லையா, நம்ம வந்து அது மாதிரி எதனா போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து பர்ஸ் வைக்கிறதோ இல்லை மொபைல் வைக்கிறதோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு தேவையில்லாத வேலை. நம்ம அது மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தாக்கா அதை வந்து பர்ஸில் போட்டு டிக்கியில் வச்சுக்கலாம். அது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டோட்டலாக சாவி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் லாக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது மாதிரி சாவி இல்லாமல் இதுமாதிரி லாக் இல்லாமல் இது நம்ம திறக்கவே முடியாது. வேறு சாவி போட்டு திறக்கிறது ட்ரை பண்ணுறதோ இல்லை குச்சி வச்சு திறக்க ட்ரை பண்ணோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதை வந்து கரெக்டான இடத்துல வச்சு கரெக்டாக வச்சுட்டு திருப்பி இப்படி தான் சாவிக்கான ஹோல்ஸே ஓப்பன் ஆகுது. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. இதை நம்ம கையில் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் லாக் பண்ணுறது மட்டும் கையில் லாக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண சொல்ல நம்ம கையில் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த சாவியை வந்து இதில் கரெக்டாக வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இது சாவி வந்து எப்படி வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை ஓப்பன் பண்ண பிறகு சாவி உள்ளே போட முடியுது. இது வந்து புஷ் டு லாக் கொடுத்துருக்காங்க. சைட் லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து லைட்டாக ஹேண்டில் வந்து திருப்பிட்டு சைட் லாக் பண்ணணும் நம்ம. ஏன்னா வந்து வண்டியினுடைய அந்த லாக் வந்து வெயிட் மேலே இருக்கு இல்லையா, அதனால் வந்து லாக் ஆகாது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வண்டியில் வந்து 2 பக்கமே வந்து நம்ம சைட் லாக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாஞ்சிருந்தால் மட்டும் சைட் லாக் பண்ண முடியுது. வீல் வந்து இந்த பக்கம் சாஞ்சி நம்ம சைட் லாக் பண்ண முடியாது. சைட் லாக் பண்ணியாச்சு. சைட் லாக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா வந்து இந்த வண்டி இன்ஜின் ஆஃப். இது இப்போ ஆஃபில் இருக்குது. எதுவுமே நம்ம பண்ணது, அதாவது வண்டி சைட் லாக் இருக்காது, வண்டி மட்டும் ஆஃபில் இருக்கும் இது மாதிரி. ஸோ என்ன சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுக்கு அடுத்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாக்கா ஃபியூல் அண்ட் சீட்டு 2 கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கும் ஃபியூலுக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பழைய மாடல் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சீட்டை தூக்கிட்டு சீட்டு கடியில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போகிற இடமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து சீட்டுக்கு பட்டன் எடுத்தோம்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு சவுண்டில் உங்களுக்கு சூப்பராக ஓப்பன் ஆகிடுது. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆல்ரெடி 2 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டூல்ஸோட பாக்ஸு ஃபஸ்ட் எய்டு கிட்டலாம் கூட இதில் வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இடம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து போதுமான அளவு தான் இருக்குது. சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இடம் தான் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லி யோசிப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஒரு காய்கறி வாங்கிட்டு வருவோ இல்லை வந்து ஏன்னா எமர்ஜென்சி ஏன்னா பொருள் வாங்கிட்டு வருவோ கரெக்டான இடம் இருக்குது. ஒரு ஹெல்மெட் உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா சீட்டோடைய அந்த கெப்பாசிட்டி பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பிளாஸ்டிக் கூட. அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அளவு அதிகமாக போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இதுமாரி லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வச்சுட்டு நம்ம இது லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருள் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டே லாக் ஆகிடும். மேக்ஸிமம் எடுக்க முடியாது. திருப்பி நம்ம அந்த சீட் பட்டன் அழுத்தினா தான் அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் நம்ம அழுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் என்னென்னா நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் உக்காஞ்சிட்டே பண்ண முடியாது. வண்டியில் உக்காஞ்சி நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டாலும் பெட்ரோல் போடுறது நம்ம கழட்டிட்டு கரெக்டாக பெட்ரோல் போட்டு கரெக்டாக லாக் பண்ண வரா அப்படின்றது தெரியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து வண்டி விட்டு ஸ்டாண்டு சைடில் போட்டுட்டு இறங்கி அப்புறமா வந்து இது நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தாக்கா ஒரு பெட்ரோல் போட்டு நம்ம தான் லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம மேனுவலாக தான் லாக் பண்ணி ஆகணும். சரிங்களா. ஆனால் லாக் ஓப்பன் ஆகிறது மட்டும் ஃபியூலை நம்ம அழுத்திட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எதுனா போதும். ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாக் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாண்ட் பை அதாவது வண்டி ஆன்லையும் இருக்காது, ஆஃபில் இருக்கும். இது வண்டி சைட் லாக்கில் இருக்காது இந்த பொசிஷன் வரும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆன் பொசிஷன். ஆன் பண்ண சின்ன ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கான செல்ஃப் மோட்டருக்கான சவுண்டு வரும். வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டைமு ட்ரிப்பு எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எவ்வளோ பெட்ரோல் இருக்குது எல்லா டீட்டெயிலும் வந்தது. அப்புறம் வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா. இது வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்கிறத காமிக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வண்டி வந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பட்டனை வந்து அழுத்தத்துக்கு முன்னாடி கிளச்சை பிடிச்சிக்கணும். கிளச்சை பிடிச்சிக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா ஸ்டாண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கான சிம்பிள் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிளச்சை மெதுவாக பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பட்டன் இருக்குங்களா, இது அழுத்துனாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த வண்டியோட வைப்ரேஷனோட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட சவுண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஒரு பெரிய வண்டி அது அந்த சவுண்ட்லாம் இதில் கிடையாது. சவுண்ட் இன்ஜினுடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சவுண்ட் இன்ஜினுடைய சவுண்டே வந்து வெளியே கேட்கல கூட அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து நம்ம சென்டரில் உட்காரவங்க கால் வைக்கிறதுக்காக டபுள் சைடு போட்டு உட்காரவங்களே கால் வைக்கிறதுக்கு அதுக்காக நம்ம யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து லேடிஸ் சேரீ கட்டியிருக்காங்க அப்படின்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிங்கிள் சைடில் உட்காராங்கன்னா இது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை மடிக்க விட்டுக்கலாம்.
சரிங்களா. இதெல்லாம் நம்ம மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக கையில் தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் கையில் தள்ளலாம், காலில் தள்ளலாம், எது வேணால் பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கார் லுக் மாதிரி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க, ஏர்லாம் வெளியே வரதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் இங்கே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்றது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 பெரிய ஆளும் ஒரு சின்னவங்களும் உட்காந்து போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டான இடம் கொடுத்துருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர்லாம் போகிறது ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. இது எக்ஸ்ட்ரா பிடிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேர்டு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி வந்து கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வேறு ஏதாவது செவுத்துலேயே நம்ம எதனா போய்ட்டு தெரியாமல் போய்ட்டு பேக் வரும்போது நம்ம முட்டுறோம்னாக்கா நம்ம வண்டி பிளாஸ்டிக் எதுவும் ஆகாமல் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்மைலராக பசங்க அந்த 2K கிட்ஸ் பசங்களாம் ஓட்டுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டியோ பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஒரு நல்ல லுக்காக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கச்சிதமான ஒரு வண்டி, ஒரு அடிப்பு தாங்கன்னு சொல்லுவாங்களே, அடிப்பு தாங்கக்கூடிய வண்டி சொல்லலாம். டியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு லுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இதனுடைய பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எங்களுக்கு டியோவோட இதுதான் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம இது வாங்கணும். நம்ம ஃப்ரண்ட்டில் வரோன்னு வச்சிங்களேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளைலாம் பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்களா. இதே மாதிரி இங்கேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு கொடுத்துருக்காங்க, லைட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் லைட்டு. ஓகேங்களா. இது ஃபுல் ஒயிட் லைட்டு. நம்ம லெஃப்ட் ரைட் திரும்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு இங்கேயும் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் வருது. இதுவும் இதில் டிஃபால்ட்டாக நமக்கு வராது. ஓகேங்களா. டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக MRF கம்பெனியோட பிராண்டட் டயர், லைலான் கிரிப் இருக்கிற டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான டயரு. இது பார்த்தீங்கன்னா வந்து 90/90 அப்படின்னு கூட சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க டயர். சரிங்களா. மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸராக தான் சொல்கிறோம். இது வந்து ஒரு மெக்கானிக்கலான ஒரு ரிவ்யூ கிடையாது. நம்ம நார்மலாக அந்த வண்டி வாங்கணும், இது எப்படி இருக்குன்னு ஒரு யூஸராக தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வண்டியை ப்ரொமோஷனோ பெய்டு ப்ரொமோஷனெலாம் கிடையாது. இந்த வண்டி வாங்குறதுக்கு எப்படி இருந்தது, வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தால் சொல்லிட்டு இருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எப்படி இருந்தது சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. வண்டி இது ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. நான் இவர் வண்டியிலலாம் உக்காந்து போனேன், என் கால் அப்படியே சப்பல்லாம் பார்த்தீங்கன்னா அதிரும். இதுலேயும் நான் வேலூர்லாம் போனேன் பின்னாடி உக்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்றது அது முகலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தடவை ஆடுற மாதிரி இருக்கும். இவர் வண்டியில் உட்காந்து போகும்போது இந்த வண்டியில் அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை, நல்லாவே இருக்குது ஸ்மூத்தாக. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் கூட எந்த ஒரு இது உடம்புலாம் அதிர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இந்த வண்டியில் உட்காரோன்னும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹெல்மெட் ஏன் இல்லைன்னு கேட்காது, ஹெல்மெட் இருக்குது வச்சுருக்கோங்க, இருக்குது சைடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்ட் இருக்குங்கயா, ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸ்டாண்ட் எடுத்துடுறோம். சப்போஸ் நீங்கள் உட்காரு, டபுள் சைடு கால் போட்டு உட்காரு. இப்போ என்னென்னா நம்ம டபுள் சைடு போட்டு கால் போட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கான அந்த இது வேணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை வந்து இவங்களே எடுக்க முடியுமானாக்கா பின்னாடி உட்காந்துக்கிறனால எடுக்க முடியாது காலை வச்சு. நம்மளுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப் போட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம தான் அதாவது யார் டிரைவ் பண்ணுறோமோ அவங்களால முடியும். வண்டி மூவ்மெண்ட்டில் பண்ண முடியாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எடுத்து விட்டுக்கணும். இவங்க கீழேருந்து ஏறும்போதே பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து ஏறும்போது சுற்றி வந்து அந்த பக்கம் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது நம்ம ஓப்பன் பண்ணும்போது யார் டிரைவ் பண்ணுறோமோ அவங்க இந்த கையிலையும் அந்த கையிலும் அதை பண்ணிக்கலாம், 2 பக்கம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது நல்லாவே கிரிப்பாக கொடுத்துருக்காங்க, அலுமினியம் இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உட்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறது கரெக்டாக கிரிப்பாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க, நல்லா கிரிப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்களே. இப்போ நம்ம வந்து ஒரு 10 வயசு பசங்க இருக்காங்க போது பார்த்தீங்கன்னா அவங்க சென்டரில் போட்டு இதில் கால் வச்சிட்டாலும் பின்னாடி அவங்க ஒய்ஃப் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சேரீ கட்டிருக்காங்க, சிங்கிள் சைடில் உட்காந்து அங்கே கால் வச்சு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம மடக்கி விட்டுக்கலாம், யூஸ் இல்லாதப்போ மடக்கிக்கலாம். சென்டர் ஸ்டாண்டும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லாக் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேக்ஸிமம் நம்ம எதனாச்சும் சிம்பிளான பொருள் வாங்கிட்டு வரணும், அந்த பொருளை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹெல்மெட் இருக்கு இல்லையா, ஹெல்மெட் கூட நம்ம இதில் வச்சுட்டு போகலாம். ஓகேங்களா. இருந்தாலும் இது சேஃப்டி கிடையாது, லாக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. லாக் பண்ணும்போது இது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கார்டில் வச்சு நம்ம லாக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. அப்புறம் இன்ஜினோட சீஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்குது, நம்ம டப்பாக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 5 லிட்டருக்கு மேலே போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 லிட்டருக்கு மேலே இதில் வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு நான் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து மெயின் ரோட்டில் ஹெல்மெட் போட்டு ஓட்டும்போது 85 கிலோமீட்டர் வந்து இது மேக்ஸிமம் ஸ்பீடு போச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். விழுப்புரம் போகிறதுக்காக போயிட்டு இருந்தோம். நம்ம ஒரு காலியான ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு யார் மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடு போச்சு. 2 பேர் உட்காந்துட்டு போக சொல்லவே போச்சு. ஒரு லாங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முதுகு வலி
அதெல்லாம் வரும் இல்லைங்க, அதெல்லாம் வந்து இந்த வண்டியில் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாதிரி டிரைவர் ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இடம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இடம் வந்து நல்லா உட்காரதுக்கு நல்லா இருக்குது. கால் வலி இல்லை, காலுங்க முன்னாடி வச்சுட்டு போக சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டுடியோ பில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, அப்புறம் கேமரா பேகு, லைட் ஸ்டாண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர் வழியில் அடிக்க முடியுது. சப்போஸ் நம்மளுக்கு பொருளும் நம்ம நிறைய இதில் வச்சுட்டு போகும்போது உள்ளே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவுடைய லைட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளே வச்சுக்கலாம். அது மாதிரி இடம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ரொம்ப அட்டகாசமான லுக்கில் ஒரு அட்டகாசமான ஒரு யூசேஜும் நல்லா இருக்குது. நீங்கள் எதனா ஆக்டிவா வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆக்டிவா 125 வாங்கிக்கங்க. ரொம்ப அருமையான வண்டி, ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வண்டி தான். ரொம்ப சூப்பரான வண்டி. ஓகேவா? ஓகே நேயர்களே, இந்த வண்டி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெக்கானிக்கான ஒரு டீப்பான ரிவ்யூலாம் கிடையாது. ஒரு யூஸராக வாங்கி யூஸ் பண்ணும்போது வண்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுடைய மனசை வச்சு சொல்லிட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட்டை மட்டும் நம்ம 2 பேரும் உட்காந்து போயிட்டு வந்துடும். வண்டியோட மூவ்மெண்ட் எப்படி மட்டும் பார்த்துப்போம். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் போடலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஹெல்மெட் இருக்குது. நம்ம ஃபேஸ் தெரியறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போதைக்கு இங்கே ஓட்டிகிட்டு இருக்கோம். மெயின் ரோடு கிடையாது, ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டும்போது வண்டியினுடைய அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். வண்டியோட சவுண்டே வராது, அதிர்வே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆயில் தனியாக பெட்ரோல் தனியாக போடுவாங்க. இதில் அப்படி கிடையாது. நம்ம ஆயில் வந்து டிஃபால்ட்டாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல பெட்ரோல் பங்க் செலக்ட் பண்ணிங்க. ரெகுலரான ஒரு பெட்ரோல் பங்க்கில் ரெகுலராக போட்டு வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சர்வீஸ் வாரண்டியில் கொடுத்துக்கிற மாதிரி அந்த கிலோமீட்டர் கணக்கு பண்ணி கரெக்டான சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வண்டி வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கும். வண்டி ரொம்ப அருமையாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோட்லாம் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே வந்து வண்டியில் வந்து ஹெல்மெட் போட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க போகிறோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வண்டின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக காராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுத்திருந்தா கேமராமேன் திருமூர்த்தி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நன்றி சொல்லிக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறீங்கன்னாக்கா வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கண்டிப்பாக அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது மாதிரியான ஒரு மொக்க வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.